அண்ணன் பேசும்போது சொன்னாங்க, முருகர் மாநாடுன்னு ஒன்று நடத்தினான். இங்கே அண்ணாச்சி இருக்காரு, குல்லா போட்டுட்டு இஸ்லாமியர், சுற்றி குங்குமமும் உபூதியும் வச்சுட்டு நம்ம ஹிந்து அண்ணங்க இருக்குங்க. உள்ளுக்குள்ள 4 கிறிஸ்தவ அக்கா இருப்பீங்க. கண்டிப்பாக கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒற்றுமையாக அண்ணன் தம்பிகளாக உடன்பிறப்புகளாக ஒன்றுக்குள் ஒன்றா நம்ம உட்காந்துருக்கோம்ல. இதை கெடுக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் வருது. நாம் ரொம்ப உஷாராக இருக்கணும். அண்ணன் சொன்ன மாதிரி முருகனே அவங்கள வேலை எடுத்து கண்ணில் குத்துவார். அது வேற. நான் ஒன்று சொல்லிடுறேன். ஹிந்துக்களின் விரோதிங்கிறான் திமுகவை. ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேர் திருவாரூர் தேர். அந்த திருவாரூர் தேர் பல வருஷமா ஓடாம நின்றுச்சு. ஓடாத திருவாரூர் தேரை ஓட வைத்து அழகு பார்த்தவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். அவர் எப்படா ஹிந்துக்களின் விரோதியா இருப்பாரு? கிராம கோயில் பூசாரிகளுக்கு நலவாரியம் அமைத்து தந்தவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். அவர் எப்படா ஹிந்துக்களின் விரோதியாக இருப்பார்? 1491 நாட்களில் 3500 கோவில்களுக்கு திருக்குடமுழுக்கு விழா நடத்தி அழகு பார்த்தது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக அரசு. அது எப்படா ஹிந்துக்களின் விரோதியாக இருக்கும்? இப்போ அங்க திருமறை தேவார பாடசாலை இங்க பக்கத்துல இருக்குது. தேவாரம் படிச்சுட்டு பிள்ளைங்கலாம் போகுது. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி குவிப்பது வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே என்று தேவாரத்தை பாடுறதுக்கு ஒரு சிவன் அடியா ஆறுமுகசாமி ஓதுவார்னு ஒருத்தர் இந்த சிதம்பரத்துல கோயில் இருக்கு, பெரிய சிவன் கோயில். அந்த சிவன் கோயில போய் தேவாரம் பாட போறாரு. அங்க இருக்கிற பூசாரி தீட்சிதர்கள்லாம் சேர்ந்து இங்க தேவாரம் பாடக்கூடாதுன்னு அடிச்சு அவரை தூக்கி வெளியில வீசிட்டான். ஆறுமுகசாமி ஓதுவார் தேவாரம் பாட வேண்டும் என்று சொல்வது திமுக, பாடக்கூடாதுன்னு சொல்றது பாஜக. இப்ப பாடக்கூடாதுன்னு சொல்றவன் ஹிந்துக்களின் நண்பன் ஆயிட்டான். அவர் ஏன் பாடக்கூடாது? அவர் பாடலாம் என்று சொன்ன திமுகவை ஹிந்து விரோதிங்க. நீங்க ஆன்மீகவாதிகள் இங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, இதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால் நம்மை பிரித்தாண்டு இந்த மண்ணில் காலூன்றுவதற்கு பாஜகவும் அஇஅதிமுகவும் இன்ன பிற இயக்கங்களும் சதி செய்து கொண்டிருக்கின்றன. இன்னைக்கு வரலாற்றில் மிக முக்கியமானது ஒரு நாள். இந்த நாள் இன்னைக்கு என்ன தேதி தெரியுமா? இருக்காது ஜூலையா ஜூனா ஞாபகம் இருக்கு, தெளிவா இருக்கீங்க. ஜூன் 20. எனக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, தெளிவா இருக்கீங்களான்னு பாக்கல. ஜூன் 25 வரலாற்றில் மிக முக்கியமான நாள். யாருக்கா கரெக்டா தெரியுமா என்ன நாள்னு? இன்றைக்குத்தான் இந்திரா காந்தி அவர்கள் அவசர நிலை சட்டத்தை பிரகடனப்படுத்தி இன்றோடு 50 ஆண்டுகள் ஆகிறது. அந்த அவசர நிலை பிரகடனத்தின் பொழுது இந்தியாவில் எல்லா ஆட்சியாளர்களும் ஓடி ஒளிந்து பயந்து இந்திரா காந்தியிடம் மண்டியிட்ட பொழுது அவசர நிலையை மிசாவை எதிர்த்து வந்த ஒரே குரல், ஒற்றை குரல், சமூக நீதி காத்த குரல் முத்தமிழர் டாக்டர் கலைஞரின் குரல். அந்த வரலாற்று சிறப்பு மிக்க நாள் என்று மிசா சட்டம் திடீர்னு போடுறாங்க. ஜூன் 25 1975 இன்றோடு சரியாக 50 ஆண்டுகள் போட்டு அதிலிருந்து 2 மாதத்துல நம்முடைய தலைவர், இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கல்யாணம், திருமணம் முடிஞ்சு சில மாதங்கள்ல நம்ம ஆட்சியை கலைச்சிடுறாங்க. கலைத்து விட்டு நம்முடைய தலைவரை கைது பண்றாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சரை கைது பண்றாங்க. திமுக எப்படிப்பட்ட இயக்கம்னு சொன்னாங்க. அதுக்காக நான் ஒன்னு வாசிச்சு காட்டிடுறேன். இது இப்ப நான் வாசிக்க போறது சிட்டிபாபு அவர்கள் எழுதிய அவருடைய டைரி குறிப்பு. அவர் எழுதின ஒரு லைன். இன்னைக்கு யார் முதலமைச்சராக இருக்கிறார், நம்ம யார் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நண்பர்களே இதை சொல்லுகிறேன். சிறைச்சாலை வைத்து அவரை தாக்குகிறார்கள். அவர் எழுதுகிறார், என்னை தாக்குகிறார்கள், அருகே என் தம்பி, ஆம் ஸ்டாலின் தான், தமிழகத்து முதலமைச்சரின் மகன் என்று நேற்று வரை அறியப்பட்டவர். சுருளிராஜன் என்ற காவலர் அவருடைய முகத்தில் எட்டி உதைத்தான். தம்பியின் அழகிய முகத்தை அவன் சுவைத்து பார்க்க ஆசைப்பட்டிருக்கிறான். அடுத்து ஒரு கொலைகாரன் லத்தி கம்பால் ஸ்டாலினின் தோள்பட்டையை தாக்கினான். காக்கி உடை அணிந்த வார்டன் ஒருவன் தம்பியின் கன்னத்தில் ஓங்கி அறைந்தான். இந்த பாவிகள் தம்பியை அடித்தே கொன்று விடுவார்களோ என்ற அச்சம் ஏற்பட்டது. மற்றவர்களோ மண்ணுடன் சாய்ந்து கிடந்தார்கள். அவர்கள் தம்பிக்கு உதவுவதற்கு எழவும் முடியாது. நான் ஏதோ ஒரு துணிச்சலில் தம்பியை பிடித்து இழுத்து சிறைக்குள் தள்ளிவிட்டு அந்த அடியை நான் தாங்கினேன் என்று எழுதினார். அதன் பிறகு அவர் மாண்டும் போனார், அது வேறு. இதை ஏன் இன்னைக்கு சொல்றேன் அப்படின்னா, 1975 மிசாவை எதிர்த்து போராடி சிறையில் அவர் இருந்த பொழுது 1.5 வயசு குழந்தையா ஒருத்தர் தவழ்ந்துகிட்டு இருந்தார். கையில கை சுப்பிக்கிட்டு
அப்படின்னு. திடீர்னு இன்னைக்கு வளர்ந்து எந்திரிச்சு ஒரு 4 படத்துல நடிச்சுட்டு அவர் கேட்கிறாரு, ஏ ஸ்டாலின் அவர்களே, உன்னை பார்த்து கேட்கிறேன்கிறார். தம்பி, நீங்க 1.5 வயசு குழந்தையாக இருக்கின்ற பொழுது இந்திரா காந்தியையே எதிர்த்து சிறைக்கு சென்றவர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை மறந்து விடாதீர்கள் என்பதை அந்த அருமை சகோதரருக்கு பேர் சொல்லணுமா? உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இன்னொருவர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன். அவர் யார் தெரியுமா? நான் சொல்லல, ஆனந்த விகடன் பத்திரிகை சொல்லிச்சு. வெள்ளமண்டி வியாபாரியாக அரசியல் வாழ்க்கையை தொடங்கியவர் அவர் ஊர்ல ஒரு கொலை நடக்கு, பஞ்சாயத்து, ஒரு 4 பேரை வெட்டி கொன்றாங்க, 2-3 பேரை. அந்த கொலை வழக்குல கொஞ்சம் பேரை தேடுறாங்க, அதுல இவரும் ஒருத்தர். இவர் தலைமறைவாயிறாரு, கொலை வழக்குக்கு பயந்து, போலீஸுக்கு பயந்து தலைமறைவாயிறாரு. அப்புறம் போலீஸ் அப்படி இப்படி கண்டுபிடிக்குது. இவர் என்ன பண்றாரு, கட்ட பஞ்சாயத்துலாம் பண்ணி அந்த வழக்குல இருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. எஸ்கேப் ஆகி கொஞ்ச நாள் கழிச்சு அப்படி இப்படி அரசியல்ல வந்து நெடுஞ்சான் கிடையாக ஜெயலலிதா காலில் விழுந்து, அதன் பிறகு சசிகலா காலில் விழுந்து, இப்பொழுது மோடியின் காலில் விழுந்து இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராகவும் கூவத்தூரில் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி 4 ஆண்டுகள் முதலமைச்சராகவும் இருந்தாரே எடப்பாடி கே பழனிசாமி. கொலை வழக்கில் தேடப்பட்ட பழனிசாமியும் சில படங்களில் நடித்துவிட்ட காரணத்தினாலேயே ஒரு சில நடிகர்களும் இன்றைக்கு ஒரு ஆக சிறந்த ஆளுமையை பார்த்து, தலைவரை பார்த்து கேள்வி எழுப்புகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை சொல்லிட்டு, இப்போ முதல் தேவை, கலைஞர் ஆட்சிக்கு வருகிறார். 1967 அண்ணா வருகிறார், 2 ஆண்டுகளில் மறைந்து போகிறார். 69 கலைஞர் ஆட்சி பொறுப்பை ஏற்கிறார். அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெரிய சவால் என்ன தெரியுமா? உணவு பஞ்சம், சாப்பாடு வேணும். சாப்பாடு கிடையாது. அரிசியை எங்க உற்பத்தி பண்றது? அம்பத்தூர் எஸ்டேட்ல அரிசியை தயாரிக்க முடியுமா? முடியாது. நிலத்தை உற்பத்தி செய்யணும், விவசாய நிலம் வேணும். அப்ப முதல்ல அரிசி உற்பத்தி ஆகணும்னா அதுக்கு தேவை நிலம். அப்ப கலைஞர் ஒரு திட்டம் கொண்டு வந்தார், நிலம் தேவை. தமிழ்நாடு முழுவதும் 2 லட்சம் ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்தி நிலமற்ற ஏழை விவசாயிகளுக்கு 2 லட்சம் ஏக்கர் நிலங்களை, விவசாய நிலங்களை பகிர்ந்து கொடுத்த ஒரே ஒப்பற்ற தலைவர் நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞர். இப்ப நிலம் அவன் கைக்கு போயிடுச்சு. அடுத்தது திருப்பி அங்க போய் விளையணும். எப்படி விளையும்? அதுக்கு தண்ணீர் வேணும். இப்ப தண்ணிக்கு என்ன பண்றது? அணைகளை கட்ட வேண்டும். இந்தியாவிலேயே இன்னைக்கு நிறைய பேர் பேசிட்டு இருக்கான், கையை கால ஆட்டி கத்திட்டு இருக்கான். கலைஞர் கட்டிய ஒரு அணைக்கட்டாயாவது சொல்ல முடியுமா அப்படின்னு இப்படி கையை வேற தூக்கி பாருங்க. இந்தியாவிலேயே 42 அணைக்கட்டுகளை கட்டிய ஒரே மாபெரும் தலைவர், ஒப்பற்ற தலைவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். அப்ப அணை கட்டுறாரு. தண்ணி எல்லா இடத்துலையும் அணை கட்ட முடியாது. பல இடங்களில் கிணறு இருக்கும், போர், ஆழ்துளாய் கிணறு இருக்கும், போர். அங்கிருந்து தண்ணி எடுக்கணும்னா மோட்டர் வேணும். அப்ப அந்த மோட்டர் வச்சா கரண்ட் இருக்கும். கரண்ட் பில்லு கட்ட முடியாது அவனால. நீ மோட்டர் வை, கரண்ட் பில்லு நீ கட்ட வேண்டாம், இலவச மின்சாரத்தை தருகிறேன் என்று இலவச மின்சாரத்தை கொடுத்தவர் டாக்டர் கலைஞர். இப்ப நிலத்தை கொடுத்தாச்சு, தண்ணீர் கொடுத்தாச்சு, இலவச மின்சாரம் கொடுத்தாச்சு, நிலத்தில இருந்து உற்பத்தி வந்துடுச்சு, அரிசி வந்துடுச்சு. இப்ப மக்கள்கிட்ட அரிசி போகணும். கடையில கொண்டு போய் கொடுத்தா கடைக்காரன் வைக்கிறது தான் விலை. உணவு பஞ்சம் தீரணும், மக்கள்கிட்ட அரிசி போகணும். என்ன செய்யறது? இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் என்ற ஒன்றை உருவாக்கி தெருவுக்கு தெரு ரேஷன் கடைகளை திறந்து இந்த உற்பத்தி செய்யப்பட்ட அரிசிகளை எல்லாம் கொண்டு போய் அங்க சேர்த்தார். அப்ப தமிழ்நாட்டில் உணவு பஞ்சம் ஒளிந்தது.